இங்கே சில விஷயங்களை வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணணுங்கிற கட்டாயத்தில் இருக்கும். என்னோட லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்குது, அதனால் எனக்கு இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுங்க அப்படின்னா அது வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து இருக்கிற பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிற விஷயம் தாங்க. சில விஷயங்களை பண்ண வேண்டியதை பண்ணியே ஆகணுங்க. இப்போ நாளைக்கு நம்ம இறந்துருவோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரப்போ நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். நம்ம அங்கே போகணும் இங்கே போகணும் எந்த விஷயத்தையுமே பண்ண மாட்டோம். அப்போ நமக்குன்னு ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட் இருக்குது இல்லைங்களா, நான் இதை ஃபஸ்ட்டு செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் நம்ம ஆரோக்கியத்தை முதல்ல வைக்கணுங்க. நம்ம அதை தாண்டிட்டு என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு டயட்டை சொல்லுங்கள், எனக்கு லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன வழி சொல்லுங்கள் அப்படின்னா இருக்க முடியாதுங்க. இப்போ வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி எனக்கு நைட் ஒர்க் இருக்குது, நான் எப்படி நான் தூங்க முடியும் அப்படின்னா கேள்வி கேட்கறதுனால இந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆயிராதுங்க. அதுக்கான தீர்வை அவங்க தான் செல்ஃபாக எடுத்து ஆகணும். அவங்க லைஃப் ஸ்டைலை நோக்கி அவங்க லைஃப் ஸ்டைலை டிசைட் பண்ணுறது அவங்களோட பொறுப்பு தாங்க. பட் அதை பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் வருங்கிற அவேர்னஸ் அது நமக்கு இருக்கணும். மினிமமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல பொருளை தேடுறதுக்கு அதுக்கு முன்னாடி பசி எடுத்ததுக்கப்புறம் சாப்பிடணுங்க. நீங்கள் பசிச்சதுக்கப்புறம் சாப்பிடணும். உங்களோட உடல் தேவையோ எந்த அளவோ அதை சாப்பிட்டுக்குங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் உங்கள் உடலை வந்து ஃபிசிக்கலாக கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கணுங்க. 8 மணி நேரம் உங்களுக்கு தூங்கணும் அப்படிங்கிற ஒரு நீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் 8 மணி நேரம் தான் தூங்கி ஆகணும். அது உங்கள் லைஃப் ஸ்டைல் பிரச்சனை கிடையாதுங்க. இதனால் நான் வந்து எனக்கு லைஃப் ஸ்டைல் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் அந்த லைஃப் ஸ்டைல் வந்து டோட்டலாக மாறி தான் ஆகணும். இல்லை என் லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்குது, எனக்கு இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னா கிடைக்காதுங்க.